ஹாய் மக்களே, இப்போ நம்ம சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் வைக்க போகிறோம். அதுக்கு கோதுமை மாவு, சால்ட்டு, எண்ணெய் எடுத்துப்போம். சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதோடு சேர்த்துப்போம். மாவை பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் குழம்புக்கு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி 3 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். அது கூடவே சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் தனியா, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம மிளகுத்தூளும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் குழம்பு சப்பாத்தியும் இப்போது சாப்பிட வேண்டியது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். பாய். இதே போல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.